500 அடிக்கு கீழே தண்ணி. நெய்வேலிக்கு பக்கத்துல எப்ப என்எல்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே எல்லா போர்வெல் வாட்டரும் போட்டு எடுத்துட்டா எனக்கு தண்ணியே கிடைக்கிறது இல்லை. தேன் மாதிரி இருக்கு என் ஊர் தண்ணி. ஆனா இன்னைக்கு வாயிலே வைக்க முடியல, பயங்கர கொடுமையான சூழ்நிலை. அப்ப நைட்டு தண்ணி கட்டுறதுக்கு நானும் இது மாதிரி பாத்தி இருக்கும் வயல்ல, அதுக்காக தான் நான் நிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்பீடா தண்ணி வரும். தண்ணி வர்றப்ப நம்ம இந்த கால் வச்சு பாக்குறோம்ல, பிசிக்ஸ், வெலாசிட்டி, ஸ்பீட், அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். அங்கிருந்து வர்றப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போர் போட்டாரு. அப்ப போர் போட்டு தண்ணி வரப்ப செம்ம ஸ்பீடா வரும். அப்ப நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துல எனக்கு பாஞ்சிரும். சோ நம்ம வேர்க்கல்ல போட்டிருந்தோம், மல்லாட்டுன்னு சொல்றது, கிரவுண்ட் நட், அது போட்டிருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப நான் 8th 9th படிக்கிறப்பெல்லாம் நானும் எங்க அப்பா விடிய ஃபுல்லா கையில அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுன்னு டார்ச் லைட் வாங்க கூட முடியாது. ஈவன் செருப்பு கூட கிடையாது. வீட்டுல கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. பயங்கர ரிமோட் வில்லேஜ்னு வைங்களேன். அப்ப நான் அந்த தண்ணி கட்டுறேன், நான் அந்த பக்கமா நின்றுட்டு இருக்கேன். இவர் இந்த பக்கம் நின்று சொல்றாரு, தம்பி தண்ணி ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால போர் போட முடியாது, ஏன்னா வெல் வாட்டர் கிடையாது, இதுக்கப்புறம் இங்க பழைக்க முடியாதா, வாய்ப்பு இல்ல, எப்படியாவது படிச்சுக்கோ, இல்லைன்னா இங்க நீ வாழ முடியாது அப்படின்னு எங்க அப்பா சொன்னது இன்னும் காதுல விழுது. தண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துமா அப்படின்னு தெரியல. அப்ப அந்த மைக்ரேஷன் ஒரு வார்த்தை யூஸ்வலா கேள்விப்பட்டிருக்கேன், புலம்பெயர்தல்னு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பெயரலாம். அது இலங்கையில இருந்து இங்க வராங்க, சூடான்ல இருந்து வராங்க, எத்தியோப்பியால இருந்து வராங்க, சிரியால இருந்து வராங்க, அது அப்பாற்பட்ட விஷயம். நானு தமிழ்நாட்டுல இருந்தே தமிழ்நாட்டுக்கு புலம்பெயரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேராபத்தை எதிர்கொண்டு இருக்கிறேன். வேற வழியே இல்ல. நான் 200 கிலோமீட்டர் அந்த பக்கத்து இங்க பஞ்சம் பொழைக்க வர வேண்டியது இருக்கு. ரைட், நான் நீ வாடகை கட்ட வேண்டியது இருக்கு. ஏங்கிறது ஒரே காரணம், அடிப்படையான தண்ணி தான், வேற எந்த ஃபேக்டுமே கிடையாது. அப்புறம் யோசிக்கிறோம், ஏன் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன் மறை நீர்னு ஒரு வார்த்தை இருக்கு, கிட்டத்தட்ட எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஒரு கிலோ கோதுமை விளையறதுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும், அதுக்கு பேர் மறை நீர், விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு பேர் இங்கிலீஷ்ல. அதை வந்து வெளிநாட்டுல பயன்படுத்தாம நம்ம இருந்து வாங்கிக்கிறோம். வாங்குறப்ப என்ன ஆயிடுது, அவனுக்கு சேவ் ஆயிடுது. அப்ப இன்னைக்கு என்னென்ன பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்ப பயங்கரமான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அதனாலதான் அங்கேயே சொல்லியிருந்தேன், நான் ஒரு லிவிங் எவிடன்ஸ். நான் தண்ணியாலதான் அங்க இருந்து இங்க வந்தேன். இங்க வந்தா திரும்பவும் பிரச்சனை, வெள்ளம், தண்ணி இல்லைங்க. தண்ணி குடிக்க வேண்டிய அங்க வந்து அது வேற சிச்சுவேஷன், இது வேற சிச்சுவேஷன். அப்படி வாழறப்ப இங்க நிறைய விஷயங்களை, சின்ன விஷயங்களை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்றாங்க, ஆனா வெஸ்டர்ன் யூரினல் கிடையாது எந்த வீட்லயும். எது மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, வெஸ்டர்ன் டாய்லெட். வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து only for toilet purpose, not for urinal purpose. But 90% of the house, colleges எல்லா இடத்துலயுமே both urinal and toilet யூஸ் பண்றப்ப மேக்ஸிமம் வாட்டர் வந்து போயிடுது. கிட்டத்தட்ட அதான் ஃபேக்ட்னு வைங்களேன். ஒரு தனி மனிதனும் நாமளா யோசிச்சு இப்படி பண்ணா இதை கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தரா யோசிச்சா மட்டும் தான் பண்ண முடியும், தவிர இது வேற சொல்யூஷனே கிடையாது அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன்.